பொத்தாமுதுவில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒன்றை கண்டார். ஈழப்போரில் மிக அதிகமான தியாகங்களை செய்தவர்கள் பெண்கள். கரும்புலிகளாக தலைவனுடைய பாதுகாப்பு படையாக இருந்து செயல்பட்டவர்கள் பெண் புலிகள். அது மட்டுமல்ல, சாதாரண குடிமக்களாகவே மிக அதிகமான அழுத்தங்களுக்கும் பாதிப்புகளுக்கும் கொடுமைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் ஆளானவர்கள் பெண்கள். ஆனால் அந்த பெண்களை பற்றி அதிகமாக இப்படிப்பட்ட மேடைகளில் பேசப்படுவதில்லை என்ற ஆதங்கம் அவருக்கு நிறைய உண்டு. அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாக சொல்வார்களே, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் அவர் செய்தார். ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். டு ஸ்ட்ரகிள் அண்ட் டு சர்வைவ் என்ற அந்த சிறிய புக்லெட், ஒரு சிறிய புத்தகம். எப்படி பல ஆவணங்கள், இன்டர்நேஷனல் கிரைசிஸிலிருந்து, சீடாவிலிருந்து, ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலிருந்து, ஹியூமன் ரைட்ஸ் குரூப்பிலிருந்து பல சர்வதேச ஆவணங்களும் ஒப்பந்தங்களும் பெண்களை குறித்து தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியிருப்பதற்கு மாறாக இலங்கை அரசு பெண்களை கொன்று குவித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சொல்லனா துயர் விளைவிக்கின்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது, அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இந்த an edited compilation of reports of various international organization என்ற இந்த புத்தகத்தை தொகுத்து வெளியிடுகின்ற பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். மிக அழகாக அந்த வேலையை செய்திருக்கிறார். அந்த புத்தகம் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி பார்க்கலாம். சர்வதேச ஆவணங்கள் என்னதான் கரடியாக கத்தினாலும் சமுதாயத்தினுடைய மனநிலை, பெண்களை குறித்த அந்த சிந்தனை அப்படியே இருக்கும் பொழுது நிலைமைகளில் மாற்றம் ஏற்படாது இருப்பது இராணுவ தளங்களிலும் நடைபெறுகிறது என்பதைத்தான் அது சுட்டிக்காட்டுகிறது. அருமை தோழர்களே, இங்கே மற்றொன்றையும் சொல்ல வேண்டும். இங்கே விற்பனைக்கு 2 புத்தகங்கள் வைத்திருக்கிறோம். ஒன்று வி அக்யூஸ் என்ற ஒரு புத்தகம், ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி தான் என்பதை விளக்குவதற்கான ஒரு கையேடாக அந்த புத்தகம் அங்கே இருக்கிறது. இந்த டு ஸ்ட்ரகிள் டு சர்வ் அண்ட் டு சர்வைவ் என்ற புத்தகம் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 புத்தகங்களையுமே எங்களுக்கு அச்சிட்டு உதவியவர் மாணவர் நகலகம் சௌரியராஜன் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது தோழியர் பாண்டிமாதி அவர்கள் பேசுவார்கள். தோழிகளே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஈழப்போரில் பெண்கள், எப்பவுமே பெண்களை பற்றி நம்ம பேசுகிறோம்னாவே ஆண்கள் சொல்லுவாங்க, ஏன் இது மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை பொதுவாக தானே எல்லாரும் போராடினாங்க. அதில் ஒரு பெரிய ஈடுபாடுமே இருக்காது. நீங்கள் ஈழப்போரை பற்றி இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி மேடையானாலும் சரி, இயக்கமானாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பெண்களே இருக்க மாட்டாங்க. அப்படி மற்ற விஷயங்களை பேசுற மாதிரி ஈழப்போரில் நீங்கள் பெண்களை பற்றி பேசாமல் மறுப்பதுன்னு சொல்றதே ஒரு பெரிய கொடுமை தான். இங்க அது தமிழகத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா பெரியாரும் சரி, அம்பேத்கரும் சரி, 2 பேருமே சொன்னாங்க, இந்த மானுட விடியல் வேணும்னு சொன்னா இங்க பெண் விடுதலை வேண்டும் சொல்லி. ஒரு இதை கூட நான் வச்சுக்கிறேன், கோரிக்கையை கூட நான் வச்சுக்கிறேங்க. தோழர் குளத்துமணி அவர்கள் இருக்காங்க, இஸ்லாமிய தோழர்கள் இருக்காங்க, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தோழர் திருமாவளவன் கூட வர இருக்கிறாரு. இந்த மேடைகளில், இவர்கள் பண்ணக்கூடிய மேடைகளில் இவர்கள் இயக்கத்தை சார்ந்த பெண்களையால் இவர்கள் வளர்ந்தெடுத்து இந்த ஈழ பிரச்சனையை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு பெண்களை மேடையில் பேச வேண்டும் என்று பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈழ பிரச்சனையில என்ன புதுசா, ஏன் தனியா பெண்களை பத்தி பேசணும்? எல்லா போர்லயுமே நடக்கக்கூடிய கொடுமைகள் தானே இந்த போர்லயும் நடந்தது. எல்லாரையும் பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க, எல்லாருமே சிறையில போட்டாங்க. இப்படின்ற ஒரு பொதுவான ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் இருக்கு. நீங்க இந்த ஈழப்போர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா இனப்படுகொலை நடந்த இந்த போஸ்னியா, செர்பியா எல்லாத்துலயுமே அங்க ஒரு அரசு நடந்தது. ஒரு அரசாங்கத்தை விடுதலை புலிகள் பிரபாகர் நடத்தியிருக்கிறாரு. அதுல என்னுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களிலும் பெண்கள் இருக்காங்க. ஒரு போராளியாக, ஒரு தோட்டம் செய்யணும்னா கூட
அதை கடத்துபவர்களாக, அதை வந்து பயன்படுத்துபவர்களாக, அதை வந்து பயிற்சி கொடுப்பவர்களாக, இப்படி மொத்தமா எல்லா விஷயத்திலையும் பெண்கள் இருந்திருக்காங்க. இங்கே தலைவர்களை சிதறடிக்கிறது கூட அவங்க உடல்கள் தான் பயன்படுத்தப்பட்டது. அப்படி ஈழப்போரிலே முக்கியமான எல்லா கட்டத்திலையும் பெண்கள் இருந்திருக்காங்க. இன்னும் கேட்டா 2005 அந்த மத்திய குழு, விடுதலை புலிகளுடைய மத்திய குழுல 12 பேர்ல 5 பெண்கள் இருந்திருக்காங்க. இப்போ அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு மரபுல தான் வந்து இலங்கை தமிழ் அங்க ஈழ பெண்களுமே இருந்தாங்க. திடீர்னு வந்து ஒரு 83ல அப்புறம் பல பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க வந்து ஆயுதம் ஏந்தி போராடின்றது ரொம்ப பெரிய விஷயம். இங்க தமிழகத்துல கூட அது நடக்குமான்னு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்ப 2009 வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தோம். அந்த ஒரு மரணம் கூட அவங்களுக்கு ஒரு மாண்போடு நடக்கல. நம்ம பார்த்தோம் 2007 வந்து இந்த முள்ளிவாய்க்கால் 9 வந்து முள்ளிவாய்க்கால் படுகொலையில கூட நம்ம பார்த்தோம். இறந்த உடல்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த போராளிகளோட அந்த யூனிஃபார்மோட உடல்கள் பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து இறந்து கிடப்பாங்க, பெண்களை பாத்தீங்கன்னா மார்புகள் அறுக்கப்பட்டிருக்கும். ஒரு மரணம் கூட மாண்போடு இல்லாத ஒரு மரணத்தை தான் அந்த பெண்கள் சந்திச்சாங்க. போராளியாக கூட ஆண்கள் எப்படி இறந்தார்கள், பெண்கள் எப்படி இறந்தார்கள் சொல்லிட்டு இறந்த பிறகு கூட அவர்கள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லலாம். செத்த சவத்து கூட அவங்க விடல பெண்களா இருந்ததுனால. இப்படி பெண்கள் வந்து பெரிய கொடுமையை இந்த விடுதலை போர்ல வந்து இந்த பெண்கள் தன்னை இணைத்துக் கொண்டு அவர்கள் பட்ட துன்பமும் அவர்கள் கொடுத்த விலையுன்றது ரொம்ப பெருசு. இந்த பேசாம பொதுவாக நம்ம பேச முடியாது. அப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு சரி 2009 வரைக்கும் நிறைய தொலைக்காட்சிகளையும் மொத்தம் நம்ம பார்த்துருவோம், திரும்பி அதையே பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ 2009க்கு பின் இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின் இருக்கு. அதுக்கு பின் என்ன நடந்துட்டு இருக்கு? இப்பெல்லாம் அவங்க முகாமில் இருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு உணவு கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு அரசியல் விடுதலை வந்துச்சுன்னு சொன்னா அவங்க எல்லாம் சரியாயிடுவாங்க. இப்படியான ஒரு புரிதல் தான் நமக்கு இருக்கு. ஆனா நான் வந்து ஒரு மார்ச்ல வந்து ஒரு பயிற்சி பட்டறையில வந்து இலங்கையிலிருந்து வந்த பெண்களை ஒரு 2 பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்ப நாங்க கேட்டோம், நாங்க இங்க இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னு சொல்றோம், அது எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு கொஞ்சம் பேர்கிட்ட நான் பேசினேன். இப்போ அவங்க உண்மையிலேயே சொன்னாங்க, இந்த அமைதிப்படை அங்க போனப்ப 87ல ஒரு பொண்ணு சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு 14 வயசு இருக்கும் மேடம். அப்ப நான் வந்து அந்த இந்திய ராணுவம் வந்து அந்த பீரங்கி குண்டுகளா அந்த வண்டிகள் வந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் வண்டியோட சைரன் கேட்ட உடனே நாங்க 12ல இருந்து 15 வயசு இருக்க பெண்கள்லாம் ஓட ஆரம்பிப்போம் எங்க வீட்டுல இருந்து. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடற்கரையில போய் ஒழிச்சுக்கிறதுக்கு 7 கிலோமீட்டர் ஓடுவோம். அந்த சைரன் முடிஞ்சோடனே திருப்பி எங்க வீட்டுக்கு ஓடிடுவோம். இந்த மாதிரி 14 கிலோமீட்டர், இந்த மாதிரி 3 தடவை 42 கிலோமீட்டர் தினமும் நாங்க ஓடி போவோம். ஏன்னா பெண்களாக இருந்ததா அவர்கள் மேல் இந்த அமைதிப்படை இந்த இந்திய ராணுவம் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமையை நடத்திவிடக் கூடாது என்பதற்காக 42 கிலோமீட்டர் இந்த சின்ன பெண்கள் ஓடி இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 36-37 வயசு. இப்போ அவங்க ஒவ்வொரு நிலையிலும் எப்படியெல்லாம் அவங்க வந்து அவங்க வந்து எத்தனைப்பட்ட கொடுமைகளை அனுபவித்தார்கள். அவர்களுடைய தோழிகள் வந்து எப்படி இறந்து போனாங்க, அவங்க பக்கத்திலே வயிறு கிழிஞ்சு இறந்து போயிருக்காங்க. அதை ஓடிக்கு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போன அந்த வேதனை. நீங்க வந்து யார் முன்னாடி நான் வந்து மானத்தோடு வாழ்வேன், நான் மரணத்தை ஏற்க தயாராக இருக்கிறேன், ஆனா முன்னாடி நான் மண்டியிட மாட்டேன் அப்படிதான் ஆயுதத்துக்கு போறாங்க. ஆனா ஒரு வீரனாக சாவது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், ஒரு வீரமான விஷயம். யார் வேணா உணர்ச்சி சப்பட்டது செய்யும். ஆனா எல்லாத்தையும் இழந்து யார் முன்னாடி நாங்க மண்டிட மாட்டோம்னு சொன்னோமோ அவங்க முன்னாடி மண்டிட்டு தினம் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் வீட்டுல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்காகவும் பிச்சை கேட்டு ஒரு அடிமை வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பது, தன்னுடைய உடலை விற்றாவது அடுத்த சந்ததியை அங்க பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறவங்க தான் அது பண்றது ரொம்ப கஷ்டம். அது பண்ணுமா? அது யாருமே பண்ண முடியாது. என்னுடைய எதிரிக்கு கூட அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த நிலையில தான் இன்னைக்கு இந்த பெண்கள் அங்க இருக்கிறாங்க. திரும்பி நாங்க கேட்டோம், உண்மையிலேயே உங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குதா? நிறைய பேர் அந்த ஒர்க் ஷாப்ல சொன்னாங்க, நாங்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறோம்னு சொல்லிட்டு. இல்ல நாங்க இல்ல, மத்தவங்க பண்ணிருக்காங்க, ராணுவம் பண்ணிருக்கு. அப்ப இவங்க தான் இப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2010ல ஒரு இலங்கையில இருந்து ஐநாவோடைய பெண்களுக்கு எதிரான சீடான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது பெண்களுக்கு எதிரான என்னெல்லாம் வன்கொடுமை நடக்கும் அதை பத்தி அரசாங்கம் 2009ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்ல சாப்பாடு இருக்கு, இப்போ வந்து போர் முடிஞ்சிச்சு, எல்லாம் நல்ல நிலைமைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இலங்கையில இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்
இங்க இருக்கக்கூடிய என்ஜிஓன்னு சொல்லக்கூடிய சேவை அமைப்புகள் ஒரு ரிப்போர்ட்டை ஈவென்ட் சப்மிட் பண்றாங்க. அதுல அவங்க சொல்றாங்க என்னெல்லாம் கொடுமை தமிழர் பெண்கள் மேல் நடத்தப்பட்டது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான. 2010லயே அங்க இருக்கக்கூடிய சிங்கள அமைப்புகள் சேவை அமைப்புகள் அனுப்பின ஒரு ஐநாக்கான ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லப்பட்டது. 2010 கூட நம்ம பார்க்கிறோம். மத்தாரான ஒரு ஊர்ல ஒரு பள்ளியில ஒரு 10 வயது சிறுமிய ஒரு முன்னாள் விமானப்படை அதிகாரி பாலியல் வன்கொடுமைப்படுத்துறாரு கல்லூரியில. அப்ப சரி, இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சொல்றோம் ஃபுல்லா ராணுவமா இருக்கு, எல்லா இடத்துலயும் ராணுவம் பயப்பட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு பெண்களை பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நாம சொல்லல, இதுவுமே சர்வதேச இந்த மாதிரியான அமைப்புகள் சொல்றாங்க. குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. ஒரு ஐடி கார்டு கொடுப்பான். அங்க போய் ராணுவம் அங்க யாராவது ஒரு நபர் இருப்பாரு, அவரை நீங்க காமிச்சா அடுத்த இதுக்கு போக முடியும். இப்படி ஒரு பள்ளிக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா ஒரு பெண் குழந்தை ஒரு 5-6 செக் போஸ்ட்டை தாண்டி போகும். அம்மாங்க சொல்றாங்க கண்டிப்பாக நாங்க அனுப்ப மாட்டோம். ஏன்னா கிருஷாந்தியோட ஞாபகம் எங்களுக்கு இருக்கு. இந்த கிருஷாந்தி வழக்கு என்பது நிறைய பேர் நீங்க படிச்சிருப்பீங்க. 1998ல கிருஷாந்தின்னு ஒரு சின்ன பொண்ணு, 12 வயசு பொண்ணு பள்ளிக்கு போயிட்டு திருப்பி வரல. அப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்க, கடைசியா அவளை வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு செக் போஸ்ட்ல பார்த்துதான் சொல்றாங்க. கடைசியா அதை தேடிக்கொண்டு அவங்க தம்பி போறான். ஃபர்ஸ்ட் அம்மா போறாங்க, அம்மாவும் சுட்டு திருப்பி வரல. தம்பி போறான், அவனும் திரும்பி வரல. பக்கத்து வீட்டுக்கார போறாரு, அவரும் திரும்பி வரல. அப்ப ஊர் மக்கள்லாம் திரண்டு போய் அங்க கேக்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறப்போ எல்லாரும் சொல்றாங்க இல்ல அவங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ராணுவ அங்க வீரர்கள் வந்து சொல்றாங்க மொத்தமாக இவங்க ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தும் போது பக்கத்துல ஈர மணல் தெரிஞ்சிருக்கு. அந்த பக்கத்துல தோண்டி பார்த்திருக்காங்க பல பெண் குழந்தைகளோட பிணங்களை. இது 98ல. அப்ப விடுதலை புலிகள் இருந்தாங்க. இப்படி ஒரு போர் நடந்து கொண்டிருக்க காலத்துல அவங்களுக்கு ஒரு திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி இருந்த காலகட்டத்திலேயே அது நடந்தது. அப்ப இன்னைக்கு என்னோட பெண் குழந்தைகளை இத்தனை செக் போஸ்ட தாண்டி நான் எப்படி அனுப்புவேன்? அப்ப பெண் குழந்தைகளுடைய கல்வி இன்னைக்கு மறுக்கப்படுது. பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அப்ப வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? பாதுகாக்க என்னால முடியல, உடனே குழந்தைங்களுக்கு 13 வயதுல திருமணம் செய்து வைக்கப்படும். இதுதான் நடந்துட்டு. அத இவங்களே கவர்மெண்டே ஒத்துக்கிறாங்க. நேஷனல் சில்ட்ரன் அத்தாரிட்டி சொல்றாங்க, அது ஸ்ரீலங்கா அரசே சொல்லுது. பல குழந்தை திருமணங்கள் பெருவாரியா இங்க நடந்துட்டு 40% அது அதிகரிச்சிருக்கு. அதுல உடனே கருவுறாங்க. 13-14 வயசு குழந்தைகள் கருவுறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுல 10 பேர் இறந்துதான் போயிருக்கோம். சோ இப்ப குழந்தைகளோட கல்வி மறுக்கப்படுது, அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுறது குழந்தைகளாவே, அவங்களுக்கு கருக்கலைப்பு நடக்கிறது, இந்த 10 பேர் உயிரிழக்கிறாங்க. இது இவர்களோட நிலை. அந்த அந்த பெண்கள் எப்படி இருக்காங்க? அந்த பெண்கள் சொல்றாங்க இப்ப ஆண்கள் ஏன் வேலைக்கு போலையா அப்படின்னு கேட்டா, இப்ப அங்க என்ன அந்த ஒரு கலாச்சார ரீதியான, இப்போ பேராசிரியர் சொன்ன மாதிரி ஒரு கலாச்சார ரீதியான ஒரு அழிப்பு நடந்துட்டு. சாராயத்தை தெருவுல ஓட விட்டுருக்காங்க அரசு. இது ஆண்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, மளிகை கடையில இருந்து ஒரு பெட்ரோல் பம்ப்ல வேலை செய்யற கூட அங்க ராணுவ வீரர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வேலை கிடையாது. ஆண்கள் அவங்க ஒரு விதமான ஒரு மன நோய்க்கு அடிமையாகி சாராயத்தை குடிச்சு. இந்த பெண்களுக்கும் அங்க வேலையே கிடையாது. இந்த பெண்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சொல்றோம் 90,000 விதவைகள் இருக்காங்க. விதவைகள் சொல்றதை விட கணவனை இல்ல வீட்டுல இருக்க ஆண்களை இழந்தவர்கள் இருக்காங்க. இல்ல பல பேரு காணாம போயிருக்காங்க. இந்த காணாம போனவங்களை தேட போற பெண்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த ராணுவத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியது. உங்க வீட்டுல ஒரு ஆண்மகன் இல்லைன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல கூட பாருங்க வெறும் கூரை தான் இருக்கு, ஒரு 4 இடத்துல ஒரு டார்பாலி ஷீட் தான் இருக்கு. எப்ப வேணா எங்க வீட்டுல ஆண்கள் இல்லைன்னு தெரிஞ்சுக்காங்கன்னா ராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் இரவுல எங்க வீட்டுக்கு வருவாங்க. இதை கண்ணீர்ல ஒரு கண்ணீரும் இல்லாம சொல்றாங்க. இதெல்லாம் நேரடியா சொல்லு. அப்ப அதுல ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன பெண்கள் குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர்கள் கருவுற்ற பொழுது அங்கே ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் ஒரு 2 மணி நேரம் கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துருக்காரு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு விபத்து தான் உனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரு அந்த கருக்கலப்பை செய்திருக்கிறார். அவரை நீங்க நம்பவே மாட்டீங்க. அவங்க சொன்னாங்க, நான் அந்த அப்படிப்பட்ட டாக்டர் யாரு அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு ஆண். அவர் வந்து இந்த பெண் குழந்தைகள்லாம் கருவுறப்போ இந்த வீரர்களால அவர் கூப்பிட்டு, இது ஒண்ணு இல்லாம நீ பயந்துக்காத, இது ஒரு விபத்து தான், இது வந்து நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கவுன்சிலிங் கொடுத்து இதை எங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாருங்க. அவர் 2 மாதத்துக்கு பின்பு காணாமல் போனாரு.
திருப்பி ஒரு வாரம் கழிச்சு நாங்க பாக்குற தெருவில் சுடப்பட்டு அவருடைய சடலம் கிடைச்சு. இப்படி உதவி செய்பவர்கள்ல இருந்து எல்லாரையுமே இனம் கண்டு ஒவ்வொருவராக, அதாவது அங்க இருக்கிற ஈழ தமிழர்கள் வந்து நாதி இல்லாமல் கலாச்சார ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக அழிக்கப்பட்டா ஒண்ணு அந்த ஊர்ல இருந்து அவங்க ஓடி போயிடுவாங்க, இல்ல அங்க ஒரு நல்ல அடிமைகளாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை தான் இலங்கை அரசு தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க இன்னொரு விஷயத்தையும் அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, வேலைக்கு போகணும்னு பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே எங்களுக்கு இல்லை. அப்ப இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் ரிப்போர்ட்ல சொல்றாங்க, அவர்கள் பேரம் பேசுவதற்கு எதுவுமே இல்லை பெண்களுடைய உடலை தவிர. நாங்க உண்ணாமல் இருந்தப்ப நீங்க வந்து ஒரு தோழர் வந்தார், அவர் சொன்னாரு, நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டை வந்து சிறையில பார்க்க போனேங்க. அப்ப நான் போய் சொன்னேன், நம்மளுடைய பெண்கள்லாம் சிங்களவர்களுடைய அந்த இராணுவ அலுவலகம் இருக்கு இல்லைங்களா, அங்க என்னைக்கு வந்து சம்பளமோ அந்த தேதிக்கு நம் தமிழ் பெண்கள் போய் அந்த அலுவலகத்துக்கு வெளியிலே நின்று கொண்டு இருக்கிறார்கள். இது உங்களுக்கு புரியும் ஏன் இன்னைக்கு போய் நிற்கிறாங்க. அவங்க கூட இருந்தா இன்னைக்கு பணம் வரும். அப்ப அவர் சொல்றாரு, உன்னுடைய மனைவியையும் நான் அங்க பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்காரு. அந்த தோழர் சொன்னாரா, என்னுடைய பிள்ளைகளை உயிரோட வச்சுக்கிறதுக்காக என்னுடைய மனைவி எதை செய்தாலும் அது சரிதான் அப்படி சொல்லி. இந்த மாதிரியான ஒரு உரையாடல்களை நம்ம ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம், யாரோ சாவுறாங்க, யாரோ ஒரு நாளைக்கு அரசியல் விடுதலை வந்துவிட்டு அது சரியாயிடுச்சு. இப்படி வாழ்க்கையின் அன்றாடம் ஒவ்வொரு அசைவுகளும் அவங்க ஒவ்வொரு மணித்துளியையும் ரொம்ப கொடுமையா ஒரு அவமானம், அப்படி ஒரு உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதையும் பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை அங்க இருக்கு. ஏன்னா குழந்தைகளும் பெண்களும் மட்டும்தான் 80% இருக்காங்க. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க, ஆண்கள் 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் யாருமே கிடையாது. அப்ப பெண்ணிய பார்வையோடு இந்த பெண்கள் பார்வையிலிருந்து தான் நீங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, அப்படிதான் கொண்டு வரும். அவங்களுக்கு நிலங்கள் இல்லை, நீங்க டிராக்டர் கொடுத்தீங்கன்னா யாரும் வரும். இந்த மாதிரியான ஒரு டோட்டலா ஒரு ஒடுக்குமுறை, வீட்டை விட்டு வெளியில போன வீடே அப்படிதான், வெறும் கூரையும் கூரை என்ற பேர்ல தார்பாலினும் 4 ஷீட்டும் தான் கொடுத்துட்டு. இதெல்லாம் நம்ம சொல்லல, இதெல்லாம் அந்த அமைப்புகளே சொல்றாங்க. அப்ப அது கூட சொல்றாங்க, சரி இது முடிவெடுக்கிறதுலயாவது ஏதாவது பெண்கள் இருக்காங்களான்னு சொன்னா 2006ல் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு ஒண்ணு அமைக்கிறாங்க. அவங்க என்னன்னா எப்படி இந்த அரசியல் பகிர்வை நடத்தணும்னு சொல்லிட்டு சிங்களத்துல அதுல இருக்க எல்லா கட்சியும் சேர்ந்த ஸ்ரீலங்காளர்களும் ஒரு மெம்பரா இருக்காங்க. அதுல ஒரே ஒரு பெண் தான் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு வல்லுநர் குழுவை போட்டாங்க. அந்த 17 பேர்ல 2 பெண்கள் தான். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மறு குடியமர்த்தல், இந்த மறு கட்டமைப்பு, இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரீசெட்டில்மெண்ட் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இதுக்கு எல்லாம் பொறுப்பா இருக்கிற ஒரு அமைப்பு பிரசிடென்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ், இந்த பிரதமருடைய செயற்திட்ட ஒரு குழு. அந்த குழுல எந்த பெண்களுமே இல்லை. சரி, அது கூட பரவாயில்ல. அவங்க போட்ட முதல் விஷயம் என்னன்னா, இந்த சேவை அமைப்புகள்லாம் கூப்பிட்டு சொன்னாங்களாம், நீங்க இந்த தமிழ் பெண்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ஸ், பாதுகாப்புக்கான எந்த விஷயத்தையும் நீங்க செய்யக்கூடாதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எதையும் நீங்க கண்டக்ட் பண்ண கூடாது. இது ரெண்டுத்தையும் தான் அவங்க போட்ட இந்த பிரதமருடைய செயல்திட்ட குழு இவங்களுக்கு ஆணையா பிறப்பிச்சிருக்கு. இதை இவங்க ஐநாக்கு எழுதியிருக்காங்க. எழுதுறவங்க சிங்கள அமைப்பை சேர்ந்தவர்கள். அப்ப அதோடைய அர்த்தம் என்ன? இந்த இலங்கை அரசாங்கம் நடத்திய போர் குற்றங்கள்லாம் விட்டுருங்க, இப்ப இந்த நாங்க வந்து திருப்பி அவங்களை குடியேற்ற போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த ராணுவ மயப்படுத்திக்கிட்டு இவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்துட்டு 500 டிராக்டர் கொடுத்தேன், அதுல 350 வேற எங்கேயோ போச்சு அவங்களே ஒதுக்கிட்டாங்க. இப்படியான ஒரு இன அழிப்புகளை விட அங்க டோட்டலா அங்க வாழவே முடியாது. ஸோ இப்படி ஒரு பெரிய விலையை இன்னைக்கு வந்து அங்கே பெண்கள் கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றதை விட எக்ஸிஸ்ட் அங்கே இருக்காங்க அவ்வளோ. அப்போ கூட யாராவது சொன்னாங்க, பாலியல் ரீதியாக நீங்கள் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே அது அவங்க ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்க, அது மாதிரிலாம் நீங்கள் வெளியில் பேசக்கூடாது, அங்கே பெண்கள் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதை யாராவது அசிங்கமாக நினைச்சாங்கன்னு சொன்னாங்க, இதை விட ஒரு கேவலமான ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியும். இதை இவங்க முன்னாடி சொல்றேன்னு சொன்னா, அந்த ஒரு மாண்பையெல்லாம் இழந்து ஒரு மனுஷியா கூட அங்க வாழாத நிலையில தான் பெண்களும் குழந்தைகளும் இருக்காங்க. இதை நம்ம உள் வாங்கிக்கிட்டு இந்த அரசியலை நாம் பார்த்தாலும் இதுக்கு நம்ம ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்க முடியும். இந்த சர்வதேச அமைப்புகள் அதனாலதான் சொல்றாங்க, ஒரு சர்வதேச விசாரணை தேவை. இதை வந்து அவங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இந்த பெண்களுக்கு ஒரு ஆணுன்னு சொன்னா ஏதோ ஒரு கட்டத்துல வெளியில வந்து பேச முடியும். இந்த குழந்தைகளும் பெண்களும் 80% இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துல நீங்க எதை வச்சு நீங்க வந்து ஆய்வு பண்ண முடியும்?
ஸ்வராஜ் மாதிரி ஆளுங்க போனாங்கன்னா அதான் சொல்லுவாங்க, பேசக்கூடிய தயாராக போயிருக்கு. ஸோ இது ஒரு சர்வதேச விசாரணை தேவை. அதன் அடிப்படையில் தான் நம்ம முடிவுகளை எடுக்கணும். ஏனென்றால் அந்த கடைசியாக அதை பிடித்து வச்சுக்கொண்டு இன்றைக்கும் நம்ம இங்கே தமிழீழத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம்னு சொன்னால் அந்த பெண்கள் கொடுத்த விலை அங்கே வந்து சும்மாவே அந்த எல்லா மானத்தையும் விழுந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த நாட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்களும் அங்கேயிருந்து வெளியேறிட்டாங்கன்னா நமக்கு தமிழகம் பேசுறது கூட ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆண்கள்லாம் வெளியேறிடுச்சு. இந்த பெண்கள் கொடுத்த விலை என்பது இவங்க சுதா காந்தி சொன்ன மாதிரி இது ஒரு கடைசி இனப்படுகொலையாக இருக்க வேண்டும். இதுக்கு வந்து கரும்புலிகளாக போராளிகளாக அந்த பூமியில நின்று கொண்டு போர் நடக்கின்ற சமயத்துல அந்த பதுங்கு குழியிலே பதுங்கி கொண்டு சுத்தி நடக்கக்கூடிய மொத்த அவமானங்களையும் தாங்கி கொண்டு அங்க நின்றுகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் தான் இந்த நூற்றாண்டின் சிறந்த பெண்மணின்னு சொல்லி உங்ககிட்ட விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.